நாள் ஈவினிங் நான் இதே மாதிரிதான் உட்காந்துட்டு சன்செட் பார்த்துட்டு இருந்தப்போ என் மைண்ட் சும்மா இல்லாம உன்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நீ ஹீல் பண்ணணும், நீ ஒரு அடி வாங்கியிருக்க, நீ அதுல இருந்து ஹீல் ஆகணும், அதுல இருந்து நீ மூவ் ஆன் ஆகணும், உன்னை நீயே பெட்டர் வெர்ஷன் ஆகிக்கணும், கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு கம்பேக் நம்ம கொடுத்துதான் ஆகணும். என் மைண்ட் சும்மா இல்லாம என்கிட்ட கொடுத்துச்சு. அண்ட் ஹானஸ்டா இந்த ஒரு மாசம் தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ட் அந்த ரெஸ்ட் எடுக்கும் போதோ என் மைண்ட் சும்மா இல்லாம நீ ஏன் வெட்டியா இருக்க, ஏதாச்சும் பண்ணணும்ல, நீ அப்பதானே நீ கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகுவ, அந்த மாதிரி. ஐ தாட் இட் வாஸ் நார்மல். ஓகே, பெட்டர் வெர்ஷனா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம சும்மா இல்லாம நம்ம பெட்டர் வெர்ஷன் எப்படி ஆகலாம்னு தானே பாக்குறோம், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன பேட் இருக்க போகுதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்டில் ஒன் டே என்னோட இன்னொரு மைண்ட் கேட்டுச்சு, ஒருவேளை ட்ராமா ரெஸ்பான்ஸ்னாலதான் நீ இப்படி இருக்கியோ, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஒடுக்கிட்டே இருக்கியோ. That's when it hit. If you're also someone who's going through the same, watch this video. நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொன்னேன் என் லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஸ்கூல் முடிச்ச உடனே பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர், அண்ட் இப்பதான் 1 மந்த் நான் ரெஸ்ட்ல இருக்கேன். அண்ட் இந்த லீவ்ல இருக்கும் போது நான் ஒரு நாள் கூட ப்ரொடக்டிவா அதெல்லாம் பண்ணலன்னா லைஃப்ல நான் ரொம்ப பிஹைண்ட்ல, எனக்கு அவ்வளவு கில்ட்டா இருக்கும். நீ இன்னைக்கு என்ன பண்ண, எழுந்துச்சு சாப்பிட்டு தூங்குன, வேற எதுவுமே பண்ணல, ஒரு வீடியோ கூட எடுக்கல, எடிட் பண்ணல, போஸ்ட் போடல, படிக்கல, இன்டர்ன் வரப்போது, படிச்சியா? சோ லைஃப்ல எங்கேயோ பின்னாடி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பிஹைண்டா போயிட்டு இருக்குமோன்னு ஃபீல் பண்றதை விட கான்ஸ்டன்டா ஒரு ப்ரெஷர் வரும். நீ இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணியா, நீ இன்னும் பெட்டர் வெர்ஷனா இருக்கியா, ஹீல் பண்ணியா, மெடிடேஷன் பண்ணியா, எக்ஸசைஸ் பண்ணணும்ல, பண்ணியா? சோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ். பெட்டர் வெர்ஷன் ஆகல என்னமா தப்பு இருக்கு, அந்த தாட்ஸ்னால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சம்டைம்ஸ் இது வந்து ட்ராமா ரெஸ்பான்ஸா கூட இருக்கலாம். அந்த ட்ராமா ரெஸ்பான்ஸ் விட டேஞ்சரஸான பார்ட் என்னன்னா, இந்த வேர்ல்டும் அததான் எதிர்பார்க்குது. கம்பேக் கொடுத்தியா, இம்ப்ரூவ் பண்ணியா, ஓ பிஸியா இருக்கியா, சூப்பர் பிஸியா, கிரைண்டிங்கா, ஓ அஸ்லிங்கா, வெரி குட். ஆனா நம்மளுக்கு அது ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ்ன்றதே அவேர்னஸ் இல்ல, அதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். ஹெல்த்தி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன, ட்ராமானால வரக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், சோ அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ. ஓகே, ட்ராமா ரெஸ்பான்ஸ்னா என்ன? ட்ராமா ரெஸ்பான்ஸ்னா ஒண்ணு, சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கு, இல்ல அது ஒரு டேஞ்சர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இல்ல எனக்கு அது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக நீங்க ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட பில்ட் பண்ணுவீங்க, அதுதான் ட்ராமா ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. நான் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், என் மாதிரி யாருன்னா பாச வைக்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்காது, அதனால நான் அவங்களை விட்டு ஓடிடுவேன், அதுவுமே ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான். உங்களுக்கு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னா என்னன்னு தெரியல, இல்ல அட்டாச்மெண்ட்ஸ்னால என்னன்னு தெரியல அப்படின்னா அட்டாச்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ அதை பத்தி பேசி போடுறேன். சோ இந்த மைண்ட் செட் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். மேபி நீ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் உன்னை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க, நீ நல்ல மார்க் வாங்கியிருந்தா, இல்ல நீ ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் உனக்கு லவ் கிடைச்சிருக்கும். அப்படின்ற பட்சத்துலதான் இந்த ட்ராமா ரெஸ்பான்ஸ் டெவலப் ஆகும். எப்படி சிரிக்கிற, சிரிக்க கூடாது. அவங்களோட ஹர்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சிரிக்கிறாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம்னு சைக்காலஜி சொல்லிருக்கு. அண்ட் எனக்கு இப்ப சிரிப்பு வருது, நான் அதை கோ த்ரூ பண்ணதுனால எனக்கு சிரிப்பு வருது. பிகாஸ் திஸ் இஸ் ஹவு ஐ கோப் வித் மை ஃபீலிங். ஒரு ஹர்ட் வருதுன்னா நான் அதை சிரிச்சு மேனேஜ் பண்ணிப்பேன், அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னும் நிறைய சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் லவ் கிடைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும், இப்படிதான் ட்ராமா ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம ஒழுங்கா இருந்தாதான் லவ் பண்ணப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். அண்ட் இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தரை போய் லவ் பண்றீங்கன்னா அவங்களும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க லவ் பண்ணுவீங்க. இல்ல அவங்க கிட்ட ஃபிளாஸ் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இல்ல ஓகே எனக்கு வேற ஒரு பெர்ஃபெக்டான ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டு போயிடுவீங்க. இல்லன்னா நீங்க கம்பேர் பண்ணப்பட்டிருப்பீங்க, அங்க பாரு உன் மாமா பொண்ணு மாதிரி படி, இல்ல உன் சித்தி பையன் மாதிரி எழுது, அவ பாரு எவ்வளவு அழகா பாடுறா, அப்படி இப்படின்னு சோ மெனி கம்பேரிசன். சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து உங்களுக்கு ஓகே, இஃப் ஐ பிகம் பெட்டர் ஃபைனலி ஐ வில் பி எனஃப் ஃபார் மை பேரண்ட்ஸ் ஆர் சம்வன், ஒன்லி இஃப் ஐ பிகம் பெட்டர் ஐ வில் ரிசீவ் லவ் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. சோ அதனாலதான் நமக்கு ரிலாக்ஸ் பண்ண பயமா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா கில்ட்டா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ரொடக்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இப்படி ஒரு ட்ராமால இருந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணாதான் ஐ வில் ஃபீல் எனஃப்ன்றப்போ, அப்ப அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது, ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்கும். ஓகே இது போதுமா என்ன லவ் பண்ற அளவுக்கு, இது போதுமா என்கிட்ட வந்து 4 பேர் பேசுற அளவுக்கு, இது போதுமா நான் ஒர்த்ன்னு ஃபீல் பண்றதுக்குன்னு இருக்கும். அந்த டெம்பரரி ரிலீஃப் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான், நெக்ஸ்ட் என்ன கோல், நெக்ஸ்ட் என்ன கம்பேக் கொடுக்கறது, நெக்ஸ்ட் எந்த விஷயம் கத்துக்கலாம். லைக் இதே மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம லிவிங் பீயிங்கா இல்ல கான்ஸ்டன்டா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு திங்கானே தெரியாது. ஓகே எனக்கு ட்ராமா ரெஸ்பான்ஸ் எல்லாம் புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் லைட்டா மேட்ச் ஆகுது, இது வந்து எப்படி நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாப் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் லைக் அ ப்ராஜெக்ட். நீங்க வந்து ப்ராஜெக்ட் கிடையாது, நீங்க மிஷனும் கிடையாது.
நெக்ஸ்ட் சேஸ் பண்ணிட்டே போறதுக்கு we deserve ரெஸ்ட். நீங்க ப்ரொடக்டிவிட்டி எதுவுமே பண்ணலனாலும் நீங்க லவபிள் தான். அண்ட் ஃபார் ஒன் டே ஒரே ஒரு நாள் எந்த ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டியும் பண்ணாம ரெஸ்ட் எடுத்து போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைக் எதை வச்சு கண்டென்ட் போடணும் அதை போடணும் ஓவர் திங்க் பண்ணாம ஒரே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன் டே என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. உங்க போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி கூட அன்னைக்கு பண்ணக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் வந்து ஓவர் திங்க் இது பண்ணலாம் அது பண்ணலாம் கண்டென்ட் போடலாம் இந்த கண்டென்ட் போடலாம் அந்த கண்டென்ட் போடலாம்னு எதுவுமே இல்லாம உங்க பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க வித்தவுட் எனி கில்ட். பாயிண்ட் நம்பர் 2, செப்பரேட் ஒர்க் ஃப்ரம் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம பேரண்ட்ஸ் பண்ண அதே தப்பு. நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நீ நல்ல மார்க் எடுத்தாதான் என் பொண்ணு, நீ இது பண்ணாதான் என் பொண்ணு, நீ அது பண்ணாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரீபேரண்ட் பண்ணுங்க. பிகாஸ் என் பேரண்ட்ஸ் நான் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தா என்கிட்ட நல்லா பேசுவாங்க, கம்மி மார்க் எடுத்துட்டு வந்தா திட்டுவாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அது பண்றதுதான், நான் தப்புன்னு சொல்லல. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி நீ நல்ல மார்க் எடுத்தாதான் என் பொண்ணு, நீ அது பண்ணாதான் என் பொண்ணு, அது பண்ணாதான் என்கிட்ட பேசுவேன்னு லவ் காமிச்சாங்களோ அது இல்லாம ரீபேரண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நான் ப்ரொடக்டிவிட்டியா எதுவுமே பண்ணலனாலும் என்ன நான் லவ் பண்றேன், நான் ஒர்த் தான், நான் வேல்யூபிள் தான் உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இஃப் நோபடி வாட்ச்ட் யுவர் லைஃப் would you still do all this? இதெல்லாம் உங்களுக்காக தானே பண்றீங்க. அப்ப நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் ஒர்த் தான், ரெஸ்ட் எடுத்தாலும் ஒர்த் தான், ப்ரொடக்டிவிட்டியா எதுவுமே பண்ணலனாலும் ஒர்த் தான், நீங்க எதுவுமே பண்ணலனா கூட ஒர்த் தான். பாயிண்ட் நம்பர் 3, லேர்ன் டு ஃபீல் சேஃப் while doing nothing. ரொம்ப சில பேர் மட்டும்தான் சக்சஸ்க்கு அடிக்டடா இருப்பாங்க. ஆனா அதை விட நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிக்டடா இருப்பாங்க. நம்மளால போன் இல்லாம இல்ல எதையும் யோசிக்காம ஓவர் திங்க் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் நம்மளால சும்மா உட்காரவே முடியாது. ஏன்னா நம்ம சைலண்டா உட்காரும் போது நம்மளோட தாட்ஸ் ரொம்ப லவுடரா இருக்கும். அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தரும். ஒரு ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு நம்ம உட்காரோம்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தரும். நம்மளோட பிரெயின் அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்க்குலாம் ஆக்ட் ஆகவே ஆகாது. கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல ஆக்ட் ஆகவே ஆகாது. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தேடி போகும். அதனால நம்ம யாருமே அதை பண்றது இல்ல. நல்லதுன்னு தெரிஞ்சு யாருமே அதை பண்றது இல்ல. சரி, ஓகே, நம்ம பண்ணுவோம். என் கூட சேர்ந்து ஒரே ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்து எங்கேயாச்சும் போய் ஓரமா உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸை ஜேர்னல் பண்ணுங்க. அங்கேயும் போயிட்டு நான் நெக்ஸ்ட் என்னென்ன கோல்ஸ் எல்லாம் சாதிக்கணும்னு ஜேர்னல் பண்ணாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கு, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் டூ தி சேலஞ்ச். I accept that challenge. இங்க நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே தப்பு அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்கோர்ஸ் growth இஸ் பியூட்டிஃபுல். எனக்கு என்ன டெவலப் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு வெர்ஷன்ல இருந்து ஒரு பெட்டர் வெர்ஷன் போகணும்னா யாருக்குன்னா பிடிக்காது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் தான் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஜென்யூனாவே பிடிக்கும். எனக்கு புது புது விஷயம் ட்ரை பண்ண பிடிக்கும். எனக்கு புது புது பிளேசஸ் போக பிடிக்கும். புது புது ஆளுங்கிட்ட பேச பிடிக்கும். அண்ட் ஒய் நாட், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நல்லது தானே. ஒரு வெர்ஷன் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இருக்கு. நீ உன்னை நீயே டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் யூ ஃபீல் எனஃப். உனக்கு லவ் கிடைக்கும், அப்பதான் உன்னை மதிப்பாங்கன்றப்போ we really do have a problem here. அது எப்படி ஹீல் பண்ணணும் அதுவும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனாலதான் சொல்றேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே தப்புன்னு நான் சொல்லல. பட் கான்ஸ்டன்டா ஐ எம் நாட் எனஃப் yet அப்படின்னு ஃபீல் பண்றது ஸ்லோவா நம்மளோட பீஸே டெஸ்ட்ராய் பண்ணிடும். Through this video, all I wanted to say is we all deserve a life where resting doesn't feel guilty. அவ்வளவுதான், சிம்பிள். நீ இம்ப்ரூவ் ஆனாலும் இம்ப்ரூவ் பண்ணலனாலும், நீ ப்ரொடக்டிவிட்டி எதுனா பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம எல்லாரும் வேல்யூபிள் தான். மேபி ஹீலிங்ன்றது வந்து நம்ம ஒரு புது பர்சன் ஆகுறது கிடையாது. நாமளே ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதுதான் என்கிட்ட இருக்க பிரச்சனை, நான் என்ன பெட்டர் வெர்ஷன் ஆக்கிக்க போறேன் அண்ட் ஜென்யூனா ஆக்கிக்க போறேன். நாட் பிகாஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஒரு கம்பல்ஷன்னால இது பண்ணா எனக்கு லவ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணாம நான் எனக்காக பண்றேன், எனக்காக நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறது தான் உண்மையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ன போட்டு பாடா படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி யாரும் சஃபர் ஆகக்கூடாது, அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.